ஆகவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து திருவாக்கு என்பவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் போராளியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சு.க. விடுதலை செழியன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், காயராம்பேடு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சகோதரி ஜெயகாந்தி புஷ்பராஜ் அவர்களே, அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களே, கட்சியுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலித் மக்கள் மீதான வன்கொடுமை என்பது இந்த கிராமத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்திய முழுவதுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட இன்னும் இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் அரங்கேறி வருவதற்கு என்ன காரணம்? இதற்கு ஆட்சியாளர்கள் எந்த வகையிலே பொறுப்பாக இருக்கிறார்கள்? இதற்கு காவல்துறை எந்த அடிப்படையிலே பொறுப்பாக இருக்கிறார்கள்? 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட இந்த நாட்டிலே மனு சட்டம் போய், இந்து தர்மத்திற்காக இருக்கக்கூடிய அந்த மனு சட்டம் போய், தலித்துகள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது, தெருவிலே நடக்கக்கூடாது, கோவிலுக்குள்ளே போகக்கூடாது என்கிற அந்த மனு சட்டம் போய் 1950 அனைவரும் சமம், அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவிய பிறகும் வடிவமைத்து தந்த பிறகும் கூட, அந்த சட்டம் 75 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னும் இந்த வன்கொடுமைகள் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கிறது. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மேலளவிலே படுகொலையாளராக இருந்தாலும், 7 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக இருந்தாலும், இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டதாக இருந்தாலும், தூத்துக்குடிக்கு பக்கத்திலே, திருச்செந்தூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் என்கிற கிராமத்திலே கவின் ஒரு பட்டதாரி மென்பொருள் பொறியாளர், அவர் படுகொலை செய்யப்பட்டதாக இருந்தாலும் எதனால்? சாதியால், சாதி ஆணவத்தால். இங்கே சாதி என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது. இந்திய தேசத்திலே எல்லாவற்றையும் காட்டிலும் ஆட்சி செய்வது எது என்று சொன்னால், காவல்துறை ஆட்சி செய்கிறதா அல்லது கட்சிகள் ஆட்சி செய்கிறதா என்று சொன்னால், இந்த நாட்டை பொறுத்தவரை கட்சிகள் ஆட்சி செய்வது என்பதை விட, காவல்துறை ஆட்சி செய்கிறது என்பதை விட சாதிதான் ஆதிக்கம் செலுத்துகிறது, சாதிதான் ஆட்சி செய்கிறது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கப்பட்டு, அந்த ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலே தான் இங்கே கல்விக்கூடங்களும் இருக்கிறது, கல்வி பாடத்திட்டமும் இருக்கிறது. கவின் மெத்த படித்தவர், மென்பொறியாளர், அவரும் படித்தவர், படுகொலை செய்த அந்த சுர்ஜித் என்பவரும் படித்தவன். ஏன் படித்தவர்கள் இருவருமே படித்தவர்கள், பட்டதாரிகள், ஏன் அந்த கொலை நடக்கிறது? அப்படி என்றால் இந்த கல்வி திட்டத்திலே என்ன மாதிரியாக இருக்கிறது? பாடங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பள்ளி கல்வி திட்டத்திலே என்னவாக இருக்கிறது? சாதி பற்றியான அங்கே விவாதம் இல்லை. சாதி தவறு என்று மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுவதில்லை. இங்கே சொல்லித்தரப்படுகிற கல்வி என்பது பொருளாதாரத்திற்கான கல்வியாக இருக்கிறது, அல்லது அவர்கள் பட்டம் பெறுவதற்கு, பதவி பெறுவதற்கு, வேலை வாய்ப்பு பெறுவதற்கான கல்வியாக இருக்கிறத வழிய படித்தவர்கள் சமான எண்ணத்தை உடையவர்களாக, சகோதரத்துவ எண்ணத்தை கொண்டவர்களாக, சமத்துவ எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய கல்வி திட்டம் இல்லை என்பதுதான் இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு காரணம். அங்கே படிக்கிறவர்கள் தான் இன்றைக்கு காவல்துறையிலே இருக்கிறார்கள், அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவர்கள் தான் நீதிமன்றத்திலே இருக்கிறார்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்கள் தான் அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே சாதி என்பது இங்கே பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துகிற ஒரு நிலையாக தொடர்ந்து இருக்கிறது. அதற்கு ஆட்சியும் காவல்துறையும் தொடர்ந்து ஆதரித்து வருவதாகத்தான் இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நிகழ்ந்த வண்ணம் இருப்பதற்கு அதுவே அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை, இந்த தாக்குதலை பொறுத்தவரை ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய கணவர், அவருடைய மகன் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தாக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இந்நேரம் காவல்துறை கைது செய்திருக்க வேண்டாமா? அரசியல் என்று பார்த்திருந்தாலும் கூட இந்நேரம் கைது செய்திருக்க வேண்டாமா? அதிமுகவை சார்ந்தவர்
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை அவருடைய குடும்பத்தினரை தாக்குதல் நடத்தி சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார்களே, இதற்கு உடனடியாக என்ன செய்தது காவல்துறை? அதற்கு சம்பந்தமானவர்களை, அதற்கு காரணமானவர்களை அவர்களை உடனடியாக கைது செய்து வன்கொடுமை வழக்கு தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்திருக்க வேண்டாமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், பணம் படைத்தவராக இருந்தாலும், பதவியிலே இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும் அவரை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டாமா? எத்தனை நாட்களாக வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை? ஏன் இந்த தாமதம்? கவின் படுகொலையிலும் அப்படித்தான் நடந்தது. அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையை சார்ந்தவர்கள் என்பதனால் 3 நாட்கள் 4 நாட்கள் அங்கே வேடிக்கை பார்த்தது காவல்துறை. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தின் விளைவாக, விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் அங்கே அந்த சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார். அவருடைய தந்தை அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரி, துணை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நிலை உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் நீதிக்கு வந்து போராடுகிற ஒரு நிலைதான் உருவாகிறது. காவல்துறை கேட்கிறார்கள் நேரமாகிவிட்டது என்று. நானும் காவல்துறையை பார்த்து கேட்கிறேன், 4 நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நேரமாகவில்லையா? 4 நாட்கள் ஆகிறது. 5 நிமிடத்திற்கு காவல்துறைக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் எங்கு சென்றாலும் அங்கே வன்முறை வராமல் பார்த்துக் கொள்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அப்படித்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் காவல்துறை மெத்தனமாக இருப்பது இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் காவல்துறை செயல்படுகிறதோ என்ற எண்ணத்தோடு உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அப்படி செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்திற்கு ஒரு இழிவு பெயரை, அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது என்று எங்களுக்கு எண்ண தோன்றுகிறது. ஆகவே காவல்துறைக்கு மிகுந்த அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர்களை எங்களுக்கு நேரத்தை அருமையை சுட்டிக்காட்டுவது போல, காலத்துடைய அருமையை சுட்டிக்காட்டுவது போல நீங்களும் நேர காலத்திற்குள்ளாக அவர்களை கைது செய்தாக வேண்டும். இன்றைக்குள்ளே இந்த போராட்டத்தின் எடுத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள், உடனடியாக அவர் திருவாக்கி என்பவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படுகிறவரை விடுதலை சிறுத்தைகள் ஓயமாட்டம், விடமாட்டோம். எங்கு அநீதி நடந்தாலும், எங்கு பாதிப்புகள் நடந்தாலும், தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்த காயராம்பேடியிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கு பாதிப்புகள் நடந்தாலும் பாதிக்கவர்கள் பக்கம் நிற்கக்கூடிய கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எதை பற்றியும் கவலைப்படாது. போலீஸ் அச்சுறுத்தலை பற்றியோ, வழக்குகளை பற்றியோ, சிறையை பற்றியோ கவலைப்படாத ஒரு இயக்கம் இருக்கிறது சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். நேருக்கு நேராக நீதிக்காக போராடக்கூடிய துணியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னுடைய தலைவர் எனக்கு சொல்லித் தந்திருப்பதெல்லாம், எப்போதும் நீங்கள் மக்கள் பக்கம் இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கான துணிச்சல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான், தலைமை பண்புள்ள தலைவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஆகவே காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த நபர்களோடு சேர்ந்து முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற திருவாக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருவாக்கு அவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அப்படி கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் இந்த மாவட்டம் முழுவதும் அடுத்த கட்டமாக போராட்டம் வெடிக்கும் என்று சொல்லி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பி. கைது செய், 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 காவல்துறையே, 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 உடனடியாக, 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 உடனடியாக கைது
சார்ந்த சார்ந்த முக்கிய குற்றவாளி திருவாக்கு அவர்களை கைது செய் காவல்துறையை மெத்தனம் காட்டாதே நீதியை நிலைநிறுத்து நீதியை நிலைநாட்டு காவல்துறையை கைது செய்யும் வரையில் ஓய மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு வீர வணக்கம் அடுத்தபடியாக நந்திவரம் கூட்டாஞ்சேரி நகர செயலாளர் திராவிட முரளி அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவேற்றிருக்கும் விடுதலை சிறுத்தை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். காவல்துறைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கினாலும் இதை நன்றியை தெரிவித்து உங்களை நன்றி சொல்கிறேன். நன்றி வணக்கம். காயிராம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரி ஜெயகாந்தி புஷ்பராஜ் அவருடைய கணவரும் அவருடைய மகன் ஆகியோர் மீது சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துகிற வகையிலும் கொடும் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திய முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஆக்கு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது காவல்துறைக்கு. காவல்துறை இதிலே மெத்தனம் காட்டாமல் தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு மெத்தனம் காட்டுவதைப் போல இந்த வழக்கிலும் மெத்தனம் காட்டாமல் உடனடியாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு களங்கம் ஏற்படுகிற வகையிலே செயல்படாமல் இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கே இந்த நிலை என்று சொன்னால், சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறை என்று சொன்னால், அவர் ஒரு தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்று அந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர் மீதும் சாதிய வன்கொடுமை நடக்கிறது என்பது ஒரு வெட்கக்கேடானது. ஆகவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, இந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அல்லது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து திருவாக்கு அவர்களை கைது செய்ய வேண்டும். இன்னும் அதற்கு உடனடியாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, இந்த போராட்டத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். அண்ணா பாலசிங்க அண்ணா சொல்லு